அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்துயர்ந்ததாக அந்த மனிதனுடைய அமல் அமைவது கட்டாய கடமையாக இருக்கின்றது. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை அணுவணுவாக பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பாதனையை செருப்பை அணிந்து கொண்டு சஹாபாக்களுக்கு தொழுவித்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய செருப்பை கலட்டி வைத்து விட்டார்கள். இதை பார்த்த சஹாபாக்கள் அவர்களும் செருப்பை கலட்டி விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்ததற்கு பின்னால் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், ஏன் உங்களுடைய செருப்புகளை நீங்கள் கலட்டினீர்கள் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் செருப்பை கலட்டினீர்கள், அதனால் நாங்களும் கலட்டினோம் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் வந்து என்னுடைய செருப்பிலே ஒரு அழுக்கு நஜீஸ் இருப்பதாக சொன்னார்கள். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் மஸ்ஜிதுக்கு வந்தால் தன்னுடைய செருப்பை பார்க்கட்டும், செருப்பில் ஏதாவது நஜீஸ் இருந்தால் அதை கழுவி விட்டு அதை துடைத்து விட்டு தொழட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்கின்றார்களோ, எதை செய்கின்றார்களோ அதை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹிஜாபுடைய ஆயத் இறங்குகின்றது, பெண்கள் தன்னுடைய உடலை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆயத் இறங்குகின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே சஹாபா பெண்மணிகளுடைய உடல்கள் எப்படி இருந்தது, அவர்களுடைய ஆடைகள் எப்படி இருந்தது என்ற விளக்கத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகின்றார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகின்றார்கள், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின், பெண்கள் தன்னுடைய முகங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும், ஜில்பாபுகளை தொங்க போட வேண்டும் என்ற ஆயத் இறங்கிய பொழுது அன்சாரி பெண்கள் அவர்களுடைய தலையிலே காகம் இருப்பதை போன்று முழுமையாக தன்னுடைய உடலை மறைத்துக் கொண்டு வெளியானார்கள் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே பரக்கத் வேண்டுமா, நபியுடைய கட்டளைக்கு அவர் வழிபடக்கூடியவராக கட்டுப்படக்கூடியவராக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஏதாவது ஒரு பெண்மணிகள் இருந்தால் நபியிடத்தில் முதலாவது வந்து கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முடித்து தரவா என்று கேட்பார்கள். அதற்கு பின்னால் நபி அவர்கள் விரும்பாவிட்டால் தான் அந்த பெண் இன்னும் ஒருவருக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு அன்சாரி தோழர் வந்தார், வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு மகள் இருக்கின்றால் நான் உங்களுக்கு திருமணம் முடித்து தரப்போகின்றேன். அந்த சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு வேண்டாம், என்ன ஒருவர் இருக்கின்றார், அவருக்கு நீங்கள் உங்களுடைய அந்த பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்கலாம். யார் அவர்? ஜுலைபீப் என்று சொன்னார். ஜுலைபீப் என்பவர் பார்ப்பதற்கு நிறம் குறைந்தவராக இருந்தார், அழகில் குறைந்தவராக இருந்தார். இதை கேட்டவுடன் அந்த அன்சாரி தோழர் ஓடோடி சென்று வீட்டுக்கு வந்து சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய பெண்ணை தன்னுடைய மனைவியிடத்தில் சொன்னார், உங்களுடைய மகளை திருமணம் பேசுகின்றார்கள் என்று சொன்ன பொழுது, நபியா, நாம் முடித்துக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று அந்த பெண் சொன்னார். அந்த சஹாபி சொன்னார், இல்லை இல்லை, நபிக்கு கிடையாது, நபியுடைய தோழர் ஜுலைபீபுக்கு என்று சொன்னார். ஜுலைபீபா, அழகில் குறைந்தவருக்கா கொடுப்பது என்று அந்த பெண் அவருடைய மனைவி கடிந்து கொண்டார். இந்த சந்தர்ப்பத்தில் சொன்னால், நபியிடத்தில் சென்று சொல்லுங்கள், எங்களால் ஜுலைபீபுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்க முடியாது என்று தாய் சொன்னார். பின்னால் இருந்து மகள் கேட்டுக் கொண்டிருந்தார். சம்பவத்தை சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்களா, அதை ஒரு நாளும் தடுக்காதீர்கள். மன் ஹத்தபனி இலைக்கும், யார் திருமண பேச்சில் ஈடுபட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுடைய கட்டளையை நீங்கள் விட்டுவிடப் போகின்றீர்களா, கட்டாயம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொல்லி, அல்லாஹ் என்னை வீணாக்க மாட்டான் என்று அந்த பெண் முன் வந்தார். திருமணம் நடந்தது. அதற்கு பின்னால் ஒரு போரிலே ஜுலைபீப் கலந்து கொண்டார். அந்த போரிலே ஷஹீதாகிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைபீபை தேடினார்கள். எங்கே ஜுலைபீப் என்று தேடினார்கள். கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்டவர் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஜுலைபீப் இருந்தார். இந்த சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைபீபுக்கும் துஆ செய்தார்கள், அந்த பெண்ணுக்கும் துஆ செய்தார்கள். எப்படி என்றால், அல்லாஹும்ம சுப்ப அலைஹல் கைர ஸப்பா வலா தஜ்அல் ஐஷஹா கத்தன் கத்தா, யா அல்லாஹ், அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை பரக்கத்துள்ளதாக மாற்றிவிடு, அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்து விடாதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். சொல்கின்றார்கள் சஹாபாக்கள், அன்சாரிகளிலே மிக அதிகமாக செலவழிக்கக்கூடிய பெண்ணாக ஜுலைபீபுடைய மனைவி இருந்தால் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பானவர்களே, ஒரு பிரச்சனை வரும் பொழுது நபியுடைய வழிகாட்டல் என்ன இருக்கின்றது, அதை நாம் முழுமையாக பின்பற்றிவிட்டால் நிச்சயம் நமக்கு வெற்றி இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுது உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய படையை
நியமித்து விட்டு தயாராக்கி விட்டு மரணித்தார்கள். அதற்கு தளபதியாக நியமித்தது உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. நபி அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் முதலாவது செய்த வேலை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு படையை அனுப்பி வைத்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களுக்கு பாரமாக இருந்தது. மூத்த சஹாபாக்கள் படையிலே இருந்தார்கள். சொன்னார்கள், சின்ன பையன் உஸாமாவை நாங்கள் தளபதியாக நியமிப்பதா, தளபதியை மாற்றுவோம் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பேசினார்கள். யார் பேசியது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பேசுகின்றார்கள். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்பட்டார்கள். சொன்னார்கள், யஸ்தஅமிருஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன்த துரீது மின்னி அன் உகையிர. நபி அவர்கள் ஒருவருக்கு ஒரு விஷயத்துக்கு பாவிக்கின்றார்கள், நீ அவரை மாற்றுமாறு கேட்கின்றாயா? வல்லாஹி லன் யகூன ஹாதா அபதன், ஒரு நாளும் இது நடக்க மாட்டாது என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சத்தியமிட்டு அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் அனுப்பிய அந்த படைதான் இஸ்லாமிய வெற்றிக்கு பெரும் ஒரு காரணமாக அமைந்தது. எனவே அன்பானவர்களே, இன்று நபியுடைய சுன்னா பிற்போக்குவாதமாக பேசப்படுகின்றது, பயங்கரவாதமாக பேசப்படுகின்றது. அன்பானவர்களே, நபியுடைய சுன்னாவை பின்பற்றுபவர்கள் பயங்கரவாதிகள் கிடையாது, கடும் போக்குவாதிகள் கிடையாது. நபியுடைய சுன்னாவை யார் முழுமையாக பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் தான் உண்மையான இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுடைய சுன்னாக்களை அணுவணுவாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.